என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி. என் பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு மாதத்தினுடைய முடிவு வாரம் தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நான் சொல்கின்ற இந்த 3 பொருளையும் உன் தலையையும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் தலையையும் சுற்றி நெருப்பில் இன்று இரவு நீ போட்டுவிடு. சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பதை கண்கூடாக உன்னால் கண்டு கொள்ள முடியும். இது போன்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று யோசித்து உனக்கான சந்தோஷத்தை விட்டுவிடாமல் என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நீ தெளிவாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் உனக்கானதாக உரிமை உள்ளதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி, எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிடுவதும் இல்லை. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள். நான் உன்னிடத்தில் எதையும் சொல்லாமல் மறைக்க விரும்பவில்லை. எதையுமே வெளிப்படையாக சொல்லித்தான் உன்னை வாழச் சொல்கின்றேன். இப்படி பிரச்சனைகள் வரும், இதை இப்படி எதிர்கொள், இவர்கள் உன்னோடு இப்படி பழகுகிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் வெளிப்படையாக சொல்வதற்கு என்ன காரணம்? உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சில துன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில பிரச்சனைகளும் என்னவென்று நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னோடு எதையுமே எதிர்கொண்டு வாழ முடியாத ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் உன்னிடமில்லை, அவர்களிடம்தான் இருக்கிறது. எதுவாயினும் என் குழந்தை, மனதிற்குள் உன் மீது கொண்ட உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. உன்னை யார் என்று உனக்கு தெரியும், உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். அதுபோக வேறு யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். யாரிடமும் உன்னை யாரென்று சொல்லி நீ நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எது நடந்தாலுமே இந்த வாழ்க்கை உன்னோடு எதுவரையிலும் பயணத்தை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நல்ல மாற்றங்களை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக கொண்டு நீ நல்லபடியாக வாழும் பொழுது சர்வ நிச்சயமான வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைக்காமல் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள். என் பிள்ளையே, ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே கைக்கு வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்து விடுகிறதல்லவா? ஏதாவது ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்து நம்மை மேலும் மேலும் வேதனைப்பட வைத்து விடுகிறதல்லவா? என் பிள்ளை, நாம் இது போன்ற ஒரு வாழ்க்கைக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை விட இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதில் சற்று யோசனைகளை நீ தெளிவுபடுத்து. எதுவானாலுமே நம்முடைய மனநிலை, நம்முடைய சூழ்நிலை என்று ஒவ்வொன்றும் நம்மை காயப்படுத்தத்தான் தயாராக இருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சரியான நேரத்தை எதிர்பார்த்து நம்மை கவிழ்க்கத்தான் தயாராக இருக்கின்றார்கள். எப்பொழுதும் நமக்குள் ஒரு மாற்றங்களை கொண்டு வரவும், எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் இருந்து நம்மை திசை திருப்பவும் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படியானால் அதை தடுத்து நிறுத்த பல சூழ்ச்சிகள் வரத்தானே செய்யும். நல்லது நடக்கிறது என்ற உடனேயே
நாம் கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னவெல்லாம் நமக்கு செய்கிறார்கள் என்று. இவர்களினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களும் உனக்கு போதும். இனியும் இது போன்ற ஒரு சிக்கல்களுக்குள் நீ சிக்கி விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒரு பிரச்சனை உனக்கு வந்தால் அது வேறு. அதே நேரத்தில் மற்றவர்களால் ஒரு பிரச்சனை உனக்கு வரக்கூடாது. மற்றவர்களால் ஒரு சோதனை உனக்கு வரக்கூடாது. அப்படி வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இதுவரையிலும் நடந்திட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நாம் உணரும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ சரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று நான் உனக்கு நடத்தக்கூடிய இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக முடிவெடுக்க தயாராகிவிட வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்துவது என்று இவை அத்தனையையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையோடு எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையிலும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இதிலிருந்து நிலையானதொரு வெற்றிக்கு நீ எப்பொழுதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தயார்படுத்த வேண்டும் அல்லவா? சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு சோதனைகளை கொடுத்திருந்தாலும், சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அந்த சந்தோஷம் என்பது உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை தடுமாறி விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதும் தடமாறி சென்று விடாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாகும் என்பதனை நீ உணரும் பொழுது அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி என்னதான் நடந்தாலுமே இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, தெளிவான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி வருகின்ற நன்மைகளும் நம் கண்களுக்கு தெரிய வரும். பிரச்சனைகள் வந்தவுடன் ஓடி ஒளியாமல் அதை எதிர்த்து வாழ வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு என்ன காரணம்? சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை துன்பப்படுத்த வருவதுதானே அத்தனைக்கும் காரணம். இனியும் இந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையின் தொடர்கதையாகி விடாமல், இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதியானதாக இல்லாமல் உன்னை சுற்றி வரக்கூடிய நன்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, ஒரு மாதம், அதிலும் குறிப்பாக இது ஆடி மாதம், இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் வரும் பொழுது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று இந்த நாட்கள் வரும் பொழுது, தெய்வங்களுக்கு உகந்த இந்த நாட்களில் கண் திருஷ்டியை போக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்தாயானால் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அது நடத்தும். ஏன் தெரியுமா? இதையெல்லாம் தெய்வத்தின் அருள் கொண்டு நீ செய்கின்ற விஷயம். தெய்வம் உன்னோடு இருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உனக்கு என்ன தர வேண்டும், உனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவோடு இருக்கும் பொழுது அதை உனக்கு நடத்தாமல் எங்கே செல்ல முடியும்? ஆனால் கண் திருஷ்டியை போக்குவதற்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்பதனை கவனமாக நீ செய்ய வேண்டும். என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உன்னை தேடி வருவது எத்தனையும் என்னவாக உன் வாழ்க்கையில் நடந்தேறுகிறது என்பதனை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் அல்லவா? இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒரு கஷ்டம், ஏன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நல்ல மனநிலையோடு உன்னிடம் பேசவில்லை.
ஒரு 10 ரூபாய் உன் கைகளில் இருக்கிறது என்றாலே அவர்களினுடைய வார்த்தைகள் எல்லாம் தடுமாறி விழும். உன்னை இந்த நிலையிலிருந்து தள்ளிவிட, அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷமே உனக்கு இல்லாமல் செய்ய இவர்கள் எல்லா முயற்சிகளையும் அடுத்த நொடியே செய்ய தொடங்கி விடுவார்கள். ஒரு காரியம் செய்கிறேன் என்று சொல்லிப்பார். எதற்காக இதை செய்கிறாய்? இதுவெல்லாம் நல்லதா? இதுவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா என்று சொல்லி உன்னை அப்படியே தடுத்து விடத்தான் முயற்சி செய்வார்கள். இவர்கள் இது போன்று செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருவதற்கானது, ஏது கொடுப்பதற்கானது என்பதனை புரிய வைத்து அடுத்தது என்ன நடக்கும் என்பதை தெளிவை உனக்கு கொடுக்க வேண்டித்தான் உன் அம்மா உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போனது. அதே நேரம் உன் வீட்டில் பல தடங்கல்கள். எதை செய்ய நினைத்தாலும் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமும் சோதனையும் என்று வந்து கொண்டே இருந்தது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று உறுதிப்படுத்தும் விதமாக, இதையெல்லாம் என்னவென்று சரி செய்து கொடுக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல காரியங்களும் நடக்க தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள் என்று சொல்லி வருந்துவதை விட அதற்கு நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதுதானே நல்லது. நீ நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் இன்று உன் கைகளில் எடுத்துக்கொள். அதில் முதலாவது மிளகாய் வத்தல், 2வது கல் உப்பு, 3வது வெண்கடுகு. இந்த 3ஐயும் உன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கிழக்கு முகமாக நிற்க வைத்து உறங்குவதற்கு முன்பாக கிழக்கு முகமாக அவர்களை நிற்க வைத்து அவர்களை மொத்தமாகவே 3 முறை வலப்புறமாகவும் 6 முறை இடப்புறமாகவும் சுற்றி நீ அதற்கு முன்பாகவே நெருப்பை தயாரித்து வைத்துக்கொள். வெந்நீர் போடுகின்ற அடுப்பு அல்லது சமையல் செய்கின்ற அடுப்பு அதில் கங்கோடு வைத்துக்கொள். இப்பொழுது இதை சுற்றிவிட்டு நீ வாயால் 3 முறை அதில் துப்பு விட்டு அந்த அடுப்பிற்குள் போட்டுவிடு. என் குழந்தையை, அவை வெடித்து சிதறுவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளும் இருக்கின்ற பல பிரச்சனைகள், உன் வீட்டில் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்று அத்தனையிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வாழ்க்கை பல மாற்றங்கள் நடத்துவதை அவர்களே கண்கூடாக கண்டு கொள்வார்கள். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்கின்ற குழப்பம் தானாகவே தீர்ந்துவிடும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களினுடைய பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்ததனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமான உண்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் சேர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள். இனிமேல் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. அம்மா சொல்வது போல முதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நம்மை வந்து சேராமல் போகிறது என்ற உடனேயே புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒன்று எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துகிறது. ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு கிடைக்க விடாமல் செய்கிறது. முதலில் கண் திருஷ்டியை போக்கினாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். மற்றவர்களின் பார்வை ஒருவரின் மீது விழுகின்ற நேரம் அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை என்பதனை நம்மால் கணித்து விட முடியாது. ஆனால் சில மனிதர்களினுடைய செயல்பாடுகள், அவர்களினுடைய பேச்சுக்கள் என்று இதையெல்லாம் வைத்து நம்மால் எளிதாக ஒருவரை கணிக்க முடியும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அதனால் எதுவரையிலும் யாரும் கண் திருஷ்டியை போட்டார்கள் இல்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளில் நீ இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து விட்டாயானால் நிச்சயமாக பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதையெல்லாம் மாற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை இனிமேல் பெறத் தொடங்கு. எதுவும் முடிந்து விடவில்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் இத்தோடு நின்று விடவில்லை. இனிதான் எல்லாமும் ஆரம்பிக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் போதும். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். பல அதிசயங்களும் உன்னை தொடர்வதை நீ புரிந்து கொள்வாய்.
என்றும் என்றென்றும் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையையும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையையும் நீ சரியாக மீட்டெடுத்து விட்டால் போதும். அதை விட வேறென்ன வெற்றி இருக்கப் போகின்றது? என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.